நான் வந்து தேட்டருக்காக தான் என் லைஃபே ஆரம்பித்தேன். அட் தி ஏஜ் ஆஃப் 9 or 10 அப்போவே ஐ டிசைடட் என்னுடைய வாழ்க்கை ஒரு மேடை நாடக நடிகனாக தான் இருக்கணும். நாட் ஈவன் சினிமா, ஆஃப்கோர்ஸ் டெலிவிஷன்லாம் இப்போ தான் வந்தது, சினிமாலாம் கூட கிடையாது. என்னுடைய எய்மே வந்து 10 வயசுலேருந்து மேடை நாடக நடிகன் ஆகணுன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 47 வருஷ ஜேர்னி அதில் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு 6500 ஷோ கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். எவ்வளோ நாடகங்கள், எவ்வளோ ட்ராமாக்கள், டிவியில் எவ்வளோ ஷோ, எவ்வளோ மேடைகள் சார். ஆனால் நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க சார். என்ன உங்களுக்கு வயசாயிருச்சுன்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லியே 2 சைடு மட்டும் வெள்ளை கலர் டை அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. 47 வருஷம் நடிச்சுட்டேன்னு சொல்லிட்டேன். நான் வயசு சொல்லாமல் இருக்க முடியும், வயசு தெரியாமல் இருக்குமா? ஸோ அதனால் அது வயசுங்கிறது மனசில் தான் சார் இருக்கு. வயசுங்கிறது உடம்புல கிடையாது, மனசுல தான் இருக்கு. உங்களை பார்த்தா தெரிய மாட்டேங்குது. இப்போவும் எங்களுக்கு சின்ன வயசுல நாங்க எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கீங்க. எப்படி ஃபிட்டா மெயின்டைன் பண்றீங்க? என்ன பண்றீங்க? தினமும் நாடகம் நடத்திட்டு இருக்கோம். தினமும் ஒரு 500 பேர் 1000 பேர் ஆடியன்ஸை பார்க்கணும். சந்தோஷமான நகைச்சுவை நாடகம் போட்டுட்ருக்கோம். ஸோ நாங்களும் சிரிக்கிறோம், அவங்களும் சிரிக்கிறாங்க. கிரேசி மோகன் அடிக்கடி சொல்லுவார், ஹியூமருங்கிறது எப்படின்னா இட் இஸ் எ டூயட் பிட்வீன் தி ஆர்டிஸ்ட் அண்ட் தி ஆடியன்ஸ். நான் எஸ்பிபினா அவங்க ஜானகி, அவங்க எஸ்பிபினா நான் ஜானகி. நம்ம 2 பேருக்குள்ள சம்பாஷணை தான் நகைச்சுவை. அதாவது என் நாடகத்தை பார்க்கும்போது அது வந்து ஒரு பச்சை குழந்தையை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஒரு பச்சை, அது எந்த மாதிரி யார் வீட்டு குழந்தையாக வேணால் இருக்கலாம், எப்பேற்பட்ட கலர் குழந்தையாக வேணால் இருக்கலாம், வெள்ளை குழந்தையாக இருக்கலாம், கருப்பு குழந்தையாக இருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் அது ஒரு பச்சை குழந்தையாக இருக்கணும். அந்த பச்சை குழந்தையை பார்த்தா உங்களுக்கு என்ன மனசில் ஒரு சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் என் நாடகத்தை பார்க்கும்போது வரணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் நல்ல நகைச்சுவைக்காக பாடுபட்டார் கிரேசி மோகன். அதை அந்த லெகசியை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். சூப்பர் சூப்பர் சார். பட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நேரில் பார்த்தது இன்றைக்கி நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். அதுவும் இந்த ஸ்பெஷல் டேயில் உங்களோட சிறந்த கெஸ்ட்டை எங்களால் கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ சார், இவ்வளோ ஜேர்னி ட்ராவல் பண்ணியாச்சு, இப்போ திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குது அந்த அனுபவங்கள்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. காரணம் என்னென்னா, நம்ம தமிழ் கல்ச்சரில் இருக்கிற நகைச்சுவை மாதிரி உலகத்தில் எங்கேயும் கிடையாதுன்னு நான் அடித்து சொல்லுவேன். அதாவது ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு நல்ல நகைச்சுவைன்னா அது தமிழில் தான். வேறு எந்த லாங்குவேஜிலும் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆர்டிஸ்ட் நீங்கள் பிக் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்கள், ரைட் ஃப்ரம் என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து ஆரம்பித்தா எத்தனை ஆர்டிஸ்ட், கே தங்கவேலு, தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன், எம்ஆர் ராதா, விகே ராமசாமி, அப்பா நாகேஷ், மனோரமா, ஈவன் கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, விவேக், யோகி பாபு, இன்றைக்கி சதீஷ், சாம்ஸ் வரைக்கும் எத்தனை நகைச்சுவை நடிகர்கள் நமக்கு இருந்திருக்காங்க. தரமான நகைச்சுவை. சும்மா வந்து இக்கிலி பிக்கிலி சொல்லி சிரிக்க வைக்கிற ஆளுங்கள் அவங்களாம். ஒன்றும் பாடி லாங்குவேஜில் இருக்கும், இல்லை ஒரு இன்னசென்ஸில் இருக்கும், இல்லைனா டைலாக் டெலிவரியில் இருக்கும், இல்லைனா இன்டெலிஜென்ஸில் இருக்கும். அதுதான் நம்ம தமிழ் கல்ச்சர். ஸோ நம்மளை பீட் பண்ணிக்க யாருமே கிடையாது. அண்ட் பாருங்கள், அவங்க எல்லாருமே ஆல் ஆஃப் தம் அவங்க வந்து மேடையிலேருந்து சினிமாவுக்கு வந்தவங்க தான். மேடை நாடக நடிகனாக இருந்து அதில் எல்லா சாதனையும் பண்ணி அங்கேருந்து சினிமாவுக்கு வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஈவன் அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அதுக்கப்புறம் மக்கள் திலகம் எம்ஜிஆர், எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி அங்கே போனவங்க தான். ஸோ அந்த பெருமை நமக்கு உண்டு தமிழுக்கு. சார், இன்றைக்கி வேர்ல்டு தியேட்டர் டே, அதாவது உலக நாடக தினம். ஆங்கிலத்தில் அவங்க வந்து தேட்டர் அப்படிங்கிறது வந்து நாடகம்பாங்க. நம்மளுக்கு தான் இங்கே தேட்டர் அப்படிங்கிறது வந்து சினிமா தேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு கிரியேட் ஆயிடுச்சு. பட் ஒரு நாடக நடிகராக இருக்கிறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமை? கண்டிப்பாக ரொம்ப பெருமை தான் சார். பிகாஸ் நாடகத்தை வந்து நீங்கள் ஏமாற்ற முடியாது. 2 மணி நேரம் நாடகம்னா அந்த 2 மணி நேரம் லைவாக அப்படியே கிவிங் தி ஷோ. லைவ் ஷோக்கு என்றைக்குமே ஒரு பயங்கரமான வரவேற்பு இருக்கும். பிகாஸ் சின்ன தப்பு கூட நீங்கள் செய்ய முடியாது. வேறு சினிமாங்கிறது வேறு டோட்டலி. நீங்கள் இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ஒரு சின்ன தவறு வந்தால் கூட கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், எடிட் பண்ணி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நாடகத்தில் அது முடியாது. 7 மணிக்கு நாடகம்னா 6:15 6:30 மணிக்கு நாங்கள் எல்லோரும் அங்கே இருக்கணும், ப்ராம்ப்டாக இருக்கணும். அத்தனை ஆர்டிஸ்ட் வரணும். சப்போஸ் யாராவது ஒருத்தர் வரல, 2 பேர் வரலைன்னா எனக்கு பிபி ஷூட்டப் ஆகிடும். ஏன்னா 7 மணிக்கு நாடகம் இருக்குது, நாடகம் நடத்தியாரோ ஆடியன்ஸ் வந்தாச்சு. அண்டு தவறுகள் செய்யவே முடியாது. அந்த நாடகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் உட்காந்து இன்றைக்கி என்ன தப்பு பண்ணோம், என்ன மிஸ்டேக் பண்ண முடியும். ஒரு இட்ஸ் லைக் கிரிக்கெட் ஆடுற மாதிரி தான். அந்த லைவ் கிரிக்கெட்லேயே நீங்கள் எதாவது தப்பு பண்ணிங்கன்னா அவுட், அவ்வளோதான், உள்ளே போக வேண்டியதான். ஸோ மேடை நாடகத்துக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி உண்டு. அண்டு நான் சொன்ன மாதிரி இந்த லைவ் ஷோ பார்க்குற ஒரு சந்தோஷம் அது பீட்டே பண்ண முடியாது என்றைக்குமே. ஆனால் இப்போது எல்லாமே ஃபோனு, அப்புறம் சோஷியல் மீடியா, ஷோஸ் எல்லாமே ரெக்கார்டடு, டிஜிட்டலு அப்படின்னு போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த வேர்ல்டு தியேட்டர் டேயோடைய என்ன சொல்கிறது முக்கியத்துவம் எந்த அளவாக நீங்கள் பார்க்குறீங்க?
எந்த கேட்ஜெட்ஸு எது வந்தாலும் சார், டிவி வரட்டும், மொபைல் வரட்டும், சோஷியல் மீடியா வரட்டும், எல்லாம் வேணால் வரட்டும், எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் கலைஞரே சொல்லியிருக்காரு, ஒரு நாளைக்கு ஒரு 10 இடத்துல ஈவெண்ட் நடக்கிறதுனா 10மே குவாலிட்டியாக இருந்தான்னா 10க்கும் கூட்டம் வரும். ஏன்னா அவ்வளோ ஜனங்க இருக்காங்க நமக்கு. ஸோ நம்ம பண்ணுற காரியத்தை, அந்த தேட்டரை பர்ஃபெக்டாக, அந்த ப்ரொஃபஷனை நல்லபடியாக நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக கூட்டம் வரும். இப்போது நாடகங்கள்லாம் குறைஞ்சிருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லைன்னு சொல்ல, குறைஞ்சிருக்கு. முன்னாடி 200 சபா இருந்தது, இப்போ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சபாஸ் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்ல நாடகம் போட்டிங்கன்னா உங்கள் நாடகத்துக்கு நல்ல கேட் கலெக்ஷன் வந்து பீப்புள் கம். இப்போ சினிமா எப்படி ஓடிட்டுருக்கு? நல்ல கலெக்ஷன் ஆகிற சினிமா ஓடிட்டுருக்கு. அது 4 நாளோ 5 நாளோ 15 நாளோ 100 நாளோ நல்ல சினிமா ஓடிட்டுருக்கு. அதாவது ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற சினிமா. அந்த மாதிரி ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் நல்ல நாடகங்கள் கொடுத்தீங்கன்னா, தரமான நாடகங்கள் கொடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். சூப்பர் சார். ஸோ நீங்கள் சொல்லும் போதே ஃபஸ்ட் வாட்டி சொன்னீங்க லெகசி வந்து நாங்கள் வந்து கேரி பண்ணிகிட்டு இருக்கோன்றீங்க. பொதுவாகவே ஒரு லெகசியை வந்து நம்ம கேரி பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமா, இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணுறது கஷ்டமா? ஆக்சுவலாக நல்ல பாயிண்ட், ஃபஸ்ட் கிளாஸ் பாயிண்ட்டு. லெகசியை கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் அந்த லெகசிக்கு காரணமானவர் அங்கே இருக்கணும், த்ரூ அவுட் இருந்துன்னா அதை அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ கிரேசி மோகன் எடுத்துகிட்டிங்கன்னா 79 எங்களுக்கு நாடகம் ஆரம்பித்தார். 89, 99, 2009, 2019 வரைக்கும் அவர் இருந்தார். பட் ஒவ்வொரு 10 வருஷமும் தன்னை புதுப்பிச்சுட்டே இருந்தார். அன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு தன்னுடைய நாடகங்களை புதுப்பிச்சுட்டே வந்தார். 19 இறந்து போனார். ஆல்மோஸ்ட் 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எங்கள் ஆடியன்ஸ் குறையவே இல்லை. தினமும் நாடகத்துக்கு நல்ல ஹவுஸ்ஃபுல் ஷோ போயிட்டுருக்கு. அந்த ஜனங்க வந்து மனசார சிரிச்சுட்டு போகிறாங்க. நான் ஒவ்வொரு நாடகம் முடிஞ்சவொடனே அதான் சொல்லுவேன், கிரேசி மோகன் கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து என் நாடகத்தை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அப்படி ஒரு கிளாப்ஸ் கிடைக்கும். உடனே நான் சொல்லுவேன், இந்த கிளாப்ஸ் அத்தனையும் அவருக்கு போய் சேரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி ஸ்டஃப் நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த லெகசியை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும்.